தமிழ் வீடு தூது பற்றிய ஒரு சில குறிப்புகள இந்த புத்தகத்தில நம்ம பார்க்க போறோம். இது 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில இருக்கு. தமிழ் வீடு தூது வந்து பார்த்தீங்கன்னா, 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு. இப்போ தமிழ் வீடு தூதுக்கு வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு வேறு பெயர்களும் வந்து இருக்கு. இந்த தமிழ் வீடு தூது வந்து பார்த்தீங்கன்னா, கலி வெண்பாவால வந்து இயற்றப்பட்டது. அன்னம் முதல் வண்டு ஈறாக அதாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவியருள்ள காதல் கொண்ட ஒருவர் வந்து மற்றொருவன்பால் செலுத்தக்கூடிய அன்ப புலப்படுத்தி தம்முடைய கருத்துக்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலைய வந்து வாங்கிட்டு வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈறாக 10யுமே தூது விடுவதாக அக்ரிணை பொருள்களோட சேர்த்து தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது தான் தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூதுடைய ஆசிரியர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படவே கிடையாது. தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியையே அவங்க தூது விடுறாங்க. அதனால தான் இந்த நூலுக்கு வந்து தமிழ் விடு தூது அப்படின்னு வந்து பேர் வந்திருக்கு. தமிழ் விடு தூது 268 கன்னிகளை வந்து கொண்டது. குறிப்பாக தமிழ் விடு தூது வந்து பார்த்தீங்கன்னா 1930வது வருஷத்தில் ஊவேசா அவர்களால் அவர் தான் வந்து முதல் முதல்ல பதிப்பிச்சார். ஊவேசா வந்து